ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஃபீட்பேக் தமிழன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஏரோப்ளேன் மோடு வச்சுட்டு நம்ம வந்துட்டு நெட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கிட்ட வீடியோ. அது சாத்தியமா இல்லையா, எப்படி பண்ணுறது என்னங்கிறத வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பெயர் மோனி. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஏரோப்ளேன் மோடு போட்டோம்னா நம்மளால் வந்துட்டு நெட்டு யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதையும் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் ஏரோப்ளேன் மோடு மட்டும் போட்டு நெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்களால் கால் பேச முடியாது. ஏரோப்ளேன் மோடு நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்காக யூஸ் பண்ணும்போது சப்போஸ் போர் அடிக்கும்போது நீங்கள் நெட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் அதை ஏரோப்ளேன் மோட்லேருந்து எடுத்து விட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அப்போவே ஒரு சின்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே நெட் யூஸ் பண்ணிக்க முடியும், வீடியோ பார்த்துக்க முடியும், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்க முடியும். நெட்டை ஆன் பண்ணிட்டு உங்களால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அது அத்தனையுமே நீங்கள் ஏரோப்ளேன் மோடு ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களால் பண்ணிக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஒரு சிலர்கிட்ட கெத்தாக சொல்லிக்கலாம், ஏரோப்ளேன் மோடு ஆனில் தான் இருக்குது, ஆனால் நான் நெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிங்கனாலும் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகிறக்கு 100% வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஒரு 4 பேர்த்துக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மெம்மேலும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக எனக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நெட்டு நான் பார்த்தீங்கன்னா ஆனில் வச்சுருக்கேன், அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஏரோப்ளேன் மோடை நான் ஆன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோடு உங்களுக்கு எனேபிள் ஆனது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம டயல் பண்ணுறதை ஓப்பன் பண்ணிக்கலாம். டயல் பண்ணுறதை ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. *#* போட்டுக்கோங்க. 4636 போட்டுக்கோங்க. அடுத்து ## போட்டுட்டு ஸ்டார் அழுத்தினோடனே டைரெக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷன் நிறையாவே இருக்கும். ஒரு சில இது நீங்கள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் யாருக்கு எப்படி ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த ஃபோன் இன்ஃபர்மேஷன், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக இந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இதில் ஒரு மொபைலுக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷன் ஆகும். என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ Y11 அல்லது விவோ 1906ன்னு சொல்லலாம். அதே மாதிரி விவோ ரிலேட்டடான மொபைலுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேறு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சில மாடுலேஷன்ஸ் மட்டும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு சில மொபைல் என்ன மாதிரி வரும்னா, ஃபோன் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2ன்னு வரும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 அப்படின்னா சிம் 1 குறிக்கும், ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2 அப்படின்னா சிம் 2 குறிக்கும். அதாவது நீங்கள் நெட்டு எதில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சிம்முக்கானதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வந்தாலுமே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மொபைல் ரேடியோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மொபைல் ரேடியோ பவர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு 0ன்றது நல்லாவே தெரியும். நான் அந்த இடத்த கூட மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு 0ன்னு இருக்கும். இப்போது நான் இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டேன். எனேபிள் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் நோட் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்த கேபிஎஸ் ஸ்பீடு உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரைட் கார்னரில் பார்த்தாலும் கேபிஎஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெட் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப்
வேணாம், யூடியூப்பில் வேணாம். நான் வந்துட்டு கூகுள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கூகுள் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. அது வந்துட்டு 100% இப்போ வந்துட்டு ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு சில காரணத்துக்காக ஏரோப்ளேன் மோடு போட்டிருந்தாலும் நீங்கள் நெட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா கூகுள் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் நம்ம சேனலோட நேம் வந்துட்டு டைப் பண்ணுறேன். ஃபீட்பேக் தமிழன் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு #ஃபீட்பேக் தமிழன்ட்டு நம்மளோட தான் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெட்டு வந்துட்டு உங்களுக்கு 100% வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுருக்கனால டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. ஸோ இப்போ பார்க்க போனோம் அப்படின்னா உங்களுக்கு 100% வந்துட்டு இந்த ட்ரிக் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஒரு சில பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயன்படட்டும். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால 2 பேர் பயன்படுறாங்க. அதாவது வியூவர்ஸும் பயன்படுவாங்க, நானும் பயன்படுவேன். ஸோ அதை தாட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டன் கொடுத்துருங்க. இதே போல் நிறையா ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வர பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸாக வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒர்க் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால வந்துட்டு வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபிக்ஸட் டைம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்லிடுறேன். இந்த டைமிங்க்கு நம்ம வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இன்னமும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா சூப்பரான வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஃபீட்பேக் தமிழன் மோனி.